அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சிறிய அத்தியாயத்திலே நமக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை வழங்குகின்றார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கின்றான். உலகத்தில் இந்த மனிதன் எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சியை கண்டிருந்தாலும், சந்திர மண்டலத்திற்கு சென்றிருந்தாலும், இன்னும் அதை அடுத்து உள்ள மண்டலங்களுக்கு அவன் செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாலும், இந்த மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். யார் லாபத்தில் இருக்கின்றார்கள் என்றால், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், இவர்கள் தான் லாபத்தில் இருக்கிறார்கள். ஈமான் கொண்டு விட்டால் போதுமா? ஈமான் என்பது நம்பிக்கை, கொள்கை. இந்த கொள்கை உள்ளத்தில் வந்தவுடனே செயல்பாடு வந்துவிட வேண்டும். முதல் அம்சம் கொள்கை. லாபத்தில் இருக்கக்கூடியவர்கள், நன்மையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது முதல் அம்சம் அவரிடத்தில் கொள்கை இருக்க வேண்டும். வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அதற்கு அடுத்து நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஈமான் கொண்டு விட்டால் மட்டும் போதாது, நன்மையை அடைந்துவிட முடியாது. நல்ல அமல்களும் செய்ய வேண்டும். எந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் ஏற்றிருக்கின்றோமோ அதற்கு தக்க நம்மிடத்தில் செயல்பாடு வந்துவிட வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அடுத்த மூன்றாவது அம்சம், சத்தியத்தை பரஸ்பரம் போதிக்க வேண்டும். ஈமான் கொண்டு விட்டு நல்லமல் செய்து விட்டு தான் மட்டும் கொள்கை ஏற்று நல்லமல் செய்தா போதாது, அதை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும். அடுத்தவருக்கு சொல்லும் போது நாம சத்திய கருத்தை சொன்ன உடனே எல்லோருமே நம்மை அரவணைத்து முத்தமிட்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடி, உதை, இன்னல் என்று எல்லா விதமான சோதனைகளும் வந்துவிடும். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அறிவுரை செய்து கொள்ள வேண்டும். அறிவுரை செய்யக்கூடியவர்கள் இந்த வகையினர் தான் நன்மையில் இருக்கின்றார்கள். இதை தவிர்த்து உள்ள மீதி எல்லோருமே இன்னைக்கு அமெரிக்காவை பெரிய அளவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, தொழில்நுட்பத்தில் உயர்ந்து விட்டது என்று பாராட்டுகின்றார்கள். அதே போன்று ஐரோப்பா உலகம் எல்லாம் அறிவியல் புரட்சியை படைத்து விட்டது என்று பாராட்டுகின்றார்கள். ஆனா மறுமை நம்பிக்கை என்று ஒன்று இல்லை என்றால், அதற்கு தக்க அவர்கள் செயல்படவில்லை என்றால், அந்த நன்மையே பிறருக்கு போதிக்கவில்லை என்றால், அப்படி அந்த உண்மையை போதிக்கும் பொழுது அதுல சோதனை ஏற்படும் போது தாங்கிக் கொள்ளவில்லை என்றால், இவர்கள் எல்லாம் நன்மையில் உள்ளவர்கள் கிடையாது, வெற்றி பெற்றவர்கள் கிடையாது, இவர்கள் நஷ்டத்தில் உள்ளவர்கள் என்று இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு செய்தியையும் ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும். அதற்கு பின்னால பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். இந்த காலம் என்பது இருக்கின்றதே, அதை பெரும்பாலும் மனிதர்கள் உணர்வது கிடையாது. அந்த காலத்தை அவர்கள் நன்மையில் செலவழிப்பதற்கு முன் வருவது கிடையாது. ஒரு வருடத்தில் போய் நீ தொலைவா, நன்மையை செய்வதற்கு முன்வா என்று நாம அழைக்கின்ற போது அவன் இல்லைங்க, நேரமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டைட்டா இருக்குது, என்னால முடியவே முடியல, அவ்வளவு சிரமமா இருக்குது அப்படிங்கிறான்.
உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா படம் பார்க்கிற, நேரமே போகலங்க அப்படிங்கிறான். அவன் எல்லாத்துக்குமே நன்மையை செய்ய அழைத்தால் காலம் ரொம்ப டைட்டா இருக்குங்கிறான். தீமையில போய் ஈடுபடும் பொழுது நேரமே போக மாட்டேங்குது அப்படிங்கிறான். இது மனிதனுடைய இந்த காலத்தை பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளாத அந்த தன்மையை இது விளக்குகின்றது. இஸ்லாம் காலத்தை ரொம்ப முக்கியத்துவமாக கருதுகின்றது. அதனால இந்த காலத்தினுடைய அருமையை கருதிதான் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு இவ்வளவு காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் நன்மையில் இருக்கிறார்கள், மீதி உள்ளவர்கள் தோல்வியில் இருக்கின்றார்கள், மனித சமுதாயமே தோல்வியில் இருக்கிறது என்று சொல்லிவிடுகின்றார். இந்த நேரத்தை நாம ஒருபோதுமே வீணடித்து விடக்கூடாது. அந்த நேரத்தை நாம் ஒருபோதுமே பால் அடித்து விடக்கூடாது. ஏன்னா போன நேரம் ஒருபோதுமே திரும்ப வராது. போன நேரம் ஒருபோதுமே திரும்ப வராது. உலகத்தில் எல்லாவற்றையும் மீட்டிக் கொள்ளலாம். காலத்தை யாராவது மீட்ட முடியுமா? இழந்த காலத்தை ஒருபோதுமே மீட்ட முடியாது. அதனால அந்த காலத்தினுடைய அருமையை மார்க்கம் விளக்குகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மறுமையில இந்த காலத்தினுடைய அந்த பாக்கியம், அதனுடைய அருட்கூட மறுமையில் தான் தெரியும். பாருங்க, மறுமையில அல்லாஹ் தஆலா மனிதர்களை எழுப்பி விடுகின்றார். அந்த மறுமையில எழுந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். தூதர்கள்ல உறுதிமிக்க தூதர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அது மாதிரி நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சத்திய போதனையை செய்யும் போது ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். வலா தஸ்தஅஜில் லஹும், இவர்களுக்காக வேண்டி நீங்க எதுவும் அவசரப்பட்டு விடாதீர்கள். கஅன்னஹும் யௌம யரவுன மா யுஆதுன, அந்த வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் பார்க்கும் பொழுது லம் யல்பசு இல்லா சாஅத்தன் மின் நஹார், பகல்ல ஒரு மணி நேரம் வாழ்ந்தது போலதான் இருக்குமா மாஷர்ல நிற்கும் போது. இந்த உலகத்தினுடைய மொத்த வாழ்க்கை, உலகத்துல எவ்வளவு வாழ்ந்திருக்கிறோம் நாமோ. ஆரம்ப காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 950 ஆண்டு காலம் என்று நாம பார்க்கிறோம். 1000 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. போக போக அப்படியே அது குறைந்து இப்போது அதிகபட்சம் 100 வயதை எட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கடுத்து 90, அதற்கடுத்து 80, அதற்கடுத்து 60. இப்போது 50க்கு மேல போனாலே போனஸ்ல ஓடுதுன்னு அர்த்தம். என்ன? பீடி, சிகரெட்டு, அதற்கடுத்து மது, அதற்கடுத்து உலகத்தில் உள்ள இந்த பொருட்கள் இருக்குது, உணவு வகைகள் அவ்வளவும் கெமிக்கல், ரசாயன கலவை, வேதியியல் கலவை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதன் சாப்பிட்டு தாக்கு பிடிக்கின்றான் என்றால் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் தான். இந்த 50 ஆண்டு காலம் அல்லது 60 ஆண்டு காலம் இருக்கின்றது. இதுல நாம செய்ய வேண்டிய அமலை செய்யவில்லை என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வேற எதுவுமே இருக்க முடியாது. மறுமையில அவன் எழுந்திருச்சு பார்க்கிறான், இறைவனுக்கு முன்னால நிக்கிறான். அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் அது உலகத்தினுடைய அந்த வாழ்க்கையை கொஞ்ச நேரம் அப்படி பிளாஷ்பேக், அப்படி பின்னணியை பார்க்கும் பொழுது 1 மணி நேரம் தான் உலகத்தில் தங்கி இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு ரொம்ப உதாரணம் தான் தேவையில்லை. நாம படுத்திருக்கிறோம், சமயத்துல பகல் நேரத்துல படுப்போம், மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு விருந்து சாப்பிட்டு தேங்காய் சோறு நல்ல பிரியாணி அதுன்னு சாப்பிட்டு அப்படியே கீழே விழுந்துரும், மயக்கத்துல போதையில அப்படி கிடப்போம். எழுந்திருச்சு பார்த்தா 6 மணி ஆகும், அப்படி வானமெல்லாம் இருட்டி போயிருக்கும். மதியம் தான் படுத்திருப்போம், ஆனா எழுந்திருச்சு பார்த்தா நம்ம என்னமோ இரவுல படுத்து காலையில 6 மணி ஆன மாதிரியான ஒரு பிரமை இருக்கும். அல்லது சில சந்தர்ப்பத்துக்கு இப்படியும் ஒரு பிரமை தோணும். சில கட்டத்தில் நம்ம பார்க்கும் போது அப்பா இப்பதானே படுத்தோம். பாருங்க, உசைர் அப்படிங்கிறவரை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கம் லபிஸ்த, நீ எவ்வளவு நாள் இங்க தங்கின? கால லபிஸ்த யௌமன் அவ் பாத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல ரொம்ப சொற்ப பகுதி தான் தங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. எழுந்திருச்ச பிறகு அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறான், பல் லபிஸ்த மியதாம், இந்த இடத்துல நீ 100 வருடம் தங்கியிருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எழுந்திருச்சு பார்த்த அந்த தூக்கத்துல அவனுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதே தெரியல. அவன் நல்லடியார்கள் என்று வருகின்ற பொழுது அவங்க
கபூர்ல நல்ல விதமா தூங்குறாங்க. அவங்க எழுந்திரிச்சு பாருதான் அப்படியே ஒரு மணி நேரம் கடந்த மாதிரி தான் இருக்குது. அல்லது அடி வாங்கினவன் கபூர்ல அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போகும்போது ஏற்கனவே உள்ள உலகத்துல உள்ளதை மறந்து போயிடுறான். நாமெல்லாம் இப்ப ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தோம். அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட கேட்டான், நம்மள்ட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கான். நீதிமன்றத்துல வாக்குமூலம் வாங்குற மாதிரி அலஸ்து பிரப்பிக்கும் எல்லாருமே. கருணாநிதி இன்றைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, வீரமணி கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி திராவிடர் கழக காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் இருந்து நாத்திகர்ல இருந்து ஆத்திகர் எல்லாருமே மறுமையில ஏற்கனவே இருந்த ஒரு உலகத்துல நாம எல்லோருமே என்ன சொல்லிட்டு வந்தோம்? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானப்பா உங்களுடைய ரப்பு. காலு பலா, ஆமா, அதுல என்ன மாத்து கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ அவன் மறந்து போயிடறான். ஒருத்தன் தர்காவுல போய் நிக்கிறான், ஒருத்தன் சிலைக்கு முன்னால போய் நிக்கிறான், ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். அப்ப இந்த நிலையில நம்ம பாக்குறோம் இல்ல. அப்போ ஒரு உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்திற்கு மாறும்போது ஏற்கனவே உள்ளது மாறி போயிடும். மறுமையில எழுந்துச்சு நின்று பார்க்கும் போது கடந்த உலகத்தை அவன் பார்க்கிறான். அது ஒரு மணி நேரம் போலதான் தெரியுது. இத ஒரு இடத்துல சொல்லலங்க. பலா, இது செய்தி, நற்செய்தி. ஃபஹல் யுஹலகு இல்லல் கௌமுல் ஃபாசிகூன், பாவிகளை தவிர வேறு யாரேனும் அழிக்கப்படுவார்களா? அடுத்து இது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றான், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும். வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, பாவிகளை நீலம் பாய்ந்தவர்களாக உடம்பு பூரா அவர்களுக்கு நீளமா அப்படியே இருப்பாங்க. அப்படி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யதகாஃபத்தூன பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ரகசியமா பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளையும் தெரிஞ்சுக்கிறாங்களாம். இது இவரு நம்ம கூட பழகினார்ல அப்துல் காதர் பாய் தான், இவர் அப்துல் சத்தார் பாய் தான், இவர் நூஹு பாய் தான், இவர் ஹூது பாய் தான், இவர் சாலிஹ் தான், எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சு அவங்க தங்களுக்குள்ள பேசியிருப்பாங்களாம். என்னப்பா இது, என்ன என்ன மறுமையில எழுந்திருச்சு என்ன பேச்சு நடக்குதுன்னு பாருங்க. நம்ம பேசுவோம் இல்ல உலகத்துல, நீங்க அவங்க சவுதியில எவ்வளவு நாள் இருந்தீங்க? நான் 10 வருஷம் இருந்தேங்க. 10 வருஷம் இருந்தீங்களா? இன்னொரு ஆள்கிட்ட கேட்டா நான் 15 வருஷம் அடையப்போம். நீங்க எத்தனை வருஷம்? நான் 25 வருஷம். அப்பா 4 நூற்றாண்டு போயிருச்சாங்க. இன்னொரு ஆள் 35 வருஷம் இருந்தேன். அப்பா இவ்வளவு வருஷம் போயிருச்சா என்று இந்த சவுதியில இருந்து வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து அப்படி பேசுவாங்க. வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாம் நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க, நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரே அடிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. யதகாஃபத்தூன பைனஹும், அவர்களுக்குள்ள ரகசியமாக மெதுவா பேசிக்கிறாங்களாம். உலகத்துல எவ்வளவு நாள் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு பேசுறாங்களாம். அப்ப அதுல ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல பிஸ்தும் இல்ல ஆஷரா, மொத்தம் 10 நாள் தாங்க உலகத்துல வாழ்ந்துருக்கும், ரொம்பலாம் ஒண்ணும் வாழல அப்படிங்கிறான். நானும் ஆலமும் பிமா யகூலூன், அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். இது எக்கூலு அம்சலுக்கும் தரீக்கத்துனா, அதுல கொஞ்சம் விவரமான ஒரு ஆள் சொல்றாரா, இல்ல பிஸ்தும் இல்ல ஆயுமா, போங்கடா பைத்தியக்காரப்பாங்கள, ஒரே ஒரு நாள் தான் உலகத்துல தங்கணும் அப்படிங்கிறாராம். பாருங்க எவ்வளவு நாள் தங்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல. அடுத்து இதை போல அவங்களுக்கு மத்தியில பல உரையாடல்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வ யௌம யஹ்ஷுருஹும், அவர்கள் அல்லாஹ் தஆலா எழுப்பிடுவான், கல்லம் எல்பசு இல்லா சாஅத்தன் மினன் நஹார், பகல்ல ஒரு சொற்ப பொழுது 1 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திருச்சா எப்படி இருக்குமோ அத மாதிரி தான் அவர்கள் அங்கு நிற்பார்கள். யதஆரஃபுன பைனஹும், நீங்க யாரு? நீங்க அப்துல் காதர் பையனா? நீங்க மீரான் மைதி பையனா? நீங்க மைதீன் பாய் பையனா? எப்படி அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு இந்த நாள் பூரா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா 1 மணி நேரத்தை போன்றுதான் தெரியும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், யௌம தகுமு ஸாஅத்து, கியாமத் நாள் வந்துரும். வந்த உடனே யுக்ஸிமுல் முஜ்ரிமூன, பாவிகள்லாம் சத்தியமிட்டு சொல்வாங்களாம். சத்தியமிட்டு சொல்வார்கள், மா லபிசு கைர ஸாஆ, தங்கினது உலகத்துல 1 மணி நேரம் தான்பா என்று அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். கதாலிக கானு யூஃபகூன், இவ்வாறுதான் அவர்களுக்கு அந்த என்ன உண்மையோ அது தெரியாத அளவிற்கு தடுமாற்றம் ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, இத போல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கால கம் லபிஸ்த ஃபில் அர்தி அதத சினீன், உலகத்துல நீ எவ்வளவு நாள்ப்பா தங்கின அப்படிங்கிறான். கால லபிஸ்த யௌமன் அவ் பஅத யௌம் ஃபஸாலில் ஆதீன், அல்லாஹ் ஒரு நாள் அல்லது பாதி நாள் அல்ல அதை விட குறைவான நாள், இந்த கணக்கு நாளை பத்தி கணக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளு அப்படிங்கிறாங்க. கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, உலகத்துல கொஞ்ச நாள் தான்பா நீங்க தங்குனீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப உண்மையான நிலவரத்தையும் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் சொல்லிவிடுவார்கள். காலல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான,
அறிவு கொள்கை கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் சொல்வார்கள், லகத் லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நீங்க உலகத்துல தங்கியிருக்கீங்க, இலா யௌமில் பாஸ், கியாமத் நாள் வரைக்கும் நீங்க தங்கியிருக்கீங்க, கியாமத் நாள் வரைக்கும் நீங்க தங்கியிருக்கீங்க. ஃபஹாதா யௌமுல் பாஸ், இதுதான் கியாமத் நாள். வலாக்கின்னக்கும் லா தஅலமூன், இது உங்களுக்கு தெரியல என்று சொல்வதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான். இதுல நாம என்ன பார்க்கணும்னா, இந்த மறுமையில தான் இந்த நாளினுடைய அருமை தெரியும். அப்ப நம்மள்ட்ட இவ்வளவும் ஈமான் கொண்டிருக்கோமா, நல்லமல் வந்து விட வேண்டும். நல்லமல் வந்துருச்சா நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அப்படி தடுக்கும் போது எல்லாரும் நீங்க நன்மையை, இந்த சத்திய கொள்கையை நாம சொன்ன உடனே எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. மிக கடுமையான முறையில எதிர்ப்பு அலைகளை சந்தித்தோம். தொடர்ந்து இன்னும் எங்கெங்கு இந்த தௌஹீது செல்கின்றதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு அலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நமக்காவது அல்லாஹ்வுடைய கிருபையால இவ்வளவு பெரிய ஒரு பள்ளிவாசல் கிடைத்து விட்டது. இது மாதிரி பள்ளிவாசல் இல்லாம பல இடங்கள்ல மக்கள் மிகப்பெரிய சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இந்த ஏகத்துவத்திற்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த மக்கள் இந்த கொள்கையில இருந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மக்களை தவிர்த்து மீது எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப நாம நஷ்டத்தில் இருக்கணுமா லாபத்தில் இருக்கணுமா முடிவு செய்ய வேண்டும். இப்படி நாம லாபத்தில் இருக்கின்றோம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நொடி பொழுதையும், ஒவ்வொரு செகண்டையும், வினாடியையும் நாம வீணாக்கிற கூடாது. டிவியில் உட்கார்ந்த நேரத்தை கழிக்கிறது, அல்லது மார்க்கத்திற்கு உபயோகம் இல்லாத பேச்சுக்கள்ல பேசி நம்முடைய காலத்தை கழிக்கிறது, இப்படி நாம கழித்து விடக்கூடாது. அவன் இந்த வாழ்நாள் என்பது இருக்கின்றது மிகவும் பாக்கியத்திற்குரியது. காலம் பொன் போன்றது அப்படிமா இஸ்லாத்தை பொறுத்தவரையில காலம் உயிரை போன்றது என்று சொன்னால் கூட ஒரு அளவுக்கு பொருந்தும். அந்த மாதிரி காலம் என்பது இறைவனிடத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த காலத்தை இழந்துகிட்டு இருக்கக்கூடியவன் அவன் சொல்றான் ஹாப்பி நியூ இயர். இதான் பாயிண்ட். இவன் அவளை சந்திக்கிறான், ஹாப்பி நியூ இயர். என்னடா நியூ இயர்? அதாவது ஒரு பொருளை ஒருத்தன் காணாக்கிட்டான், 5 லட்சம் ரூபாய் காணாக்கிட்டான். காணாக்குன நாளை எவனாவது கொண்டாடுவானா? அந்த காணாக்குன அந்த பொருளை நினைச்சு இன்னைக்கு பொருள் காணா போச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எவனாவது முன்னுருவானா? அதை நினைச்சாலே அவனை ஆட்டி நின்று போயிடும். 5 லட்சம் ரூபாயில தொலைஞ்சு போச்சு அப்படிமா. இதை விட மேலானது வாழ்நாள் காணா போச்சு. ஒரு வருடம் என்பது முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு வயசு குறைஞ்சு போச்சு. எல்லாருமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், சின்ன வயசுல இருக்கிறவன் என்ன செய்வான், மீசைய பார்ப்பான், மீசை வளரலையா, கண்ணாடியை பார்ப்பான், ரொம்ப அவனுக்கு ஆசையா இருக்கும். தாடி வரலையா, பிளேட போட்டு சுரண்டுவான். இப்படி சுரண்டு என்ன அந்த வாலிப வயசை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு ஆசை. நம்ம வந்துடணும், சீக்கிரம் அந்த வயசை பிடிச்சாரணும். இளைஞர்கள்லாம் பார்க்கிறான். அந்த இளைய வயது இருக்கின்றது, அது மிகப்பெரிய வாலிப வயசு அப்படிங்கிறது இருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த வயசுல நரை இருக்காது, நல்ல திடகாத்திரம். ஆனா இப்ப உள்ள வாலிபர்கள்லாம் பழைய காலத்து அந்த வயோதி இருந்தாங்க, அவங்களோட ரொம்ப டவுனா போயிட்டாங்க. கடந்த காலத்துல என்ன செய்தானோ, நடந்து போனானோ, அதுக்கடுத்து சைக்கிள்ல போனாங்க, சைக்கிள்ல லோடு அடிச்சாங்க, 60 கிலோ 70 கிலோ அப்படி எல்லாம் லோடு அடிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறான். இப்ப என்னன்னா இங்க இருந்து அடுத்த தெருவுக்கு போனோம்னா பாப்பா பைக்ல போயிட்டு வரான் அப்படிங்க இங்க இருந்து. அப்ப இத மாதிரி அவன் இப்ப ரொம்ப சோம்பேறியாக ஆயிட்டான். இந்த இளைஞர்கள் என்ன செய்யற, இந்த சின்ன வயசுல உள்ளவங்க வாலிப வயசை பிடிக்கிறாங்க. இந்த வாலிப வயசுல உள்ளவங்க இப்படி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின உடனே நர வருது. நர வந்த உடனே கண்ணாடியில மட்டும் 1 மணி நேரம் நிக்கிறான். பெரிய கவலை அவனுக்கு, இந்த மாதிரி நர வந்துருச்சு, வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி. அவனுக்கு இன்னொரு ஆள் கூட சொல்றாங்க, நர முடிய பிடிங்கினா எல்லாமே என்ன செய்யறோம், நிறையாயிடும். இன்னொருத்தன் கிண்டல் அடிக்கிறான், அப்போ கருப்பு முடிய பிடிங்கினா எல்லாமே கருப்பா வந்துருமே. அப்ப இந்த மாதிரி கவலைப்படுறானா. ரெண்டாவது வயசு கூட 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 எல்லாருமே, நான் என் உட்பட வயசை கூட்டி சொல்றதுக்கு மனசு வர மாட்டாங்க. எவ்வளவுங்க வயசு, கொஞ்சம் குறைச்சி சொல்ற வரைக்கும் லாபம், கூட்டியே சொல்ல முடியல பாக்குறோமா. அப்ப இந்த மாதிரி
இந்த உலகத்துல வந்து நாம வந்து இந்த வாழ்நாள் போறது இருக்குத அத கவலைக்குரிய ஒரு விஷயம். இவன் என்ன சொல்றானா ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறான். என்னடா இது, இழந்து போன அந்த வருஷத்தை உன்னால எப்படி கொண்டாட முடியும்? இந்த உலகத்தில் நீ மர்மைக்காக வேண்டி என்ன முற்படுத்திக்கிட்ட? இந்த நியூ இயர் என்பது இருக்கின்றத யாரு அது அறிமுகப்படுத்தினா உலகத்துல? ரோமானியர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. ரோமானியர்கள் வந்து மாதத்துக்கு பேர் பூரா வந்து பெரும்பாலும் கடவுள் பேரை தான், கடவுள்னா உண்மையான கடவுள் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் வந்து கடவுள் பேரா வச்சிருக்கிறான். அதாவது ஜனவரி அப்படிங்கிறதுக்கு ஜேனஸ் அப்படிங்கிறது ஒரு கடவுள். அந்த கடவுள் வந்து பாருங்களேன், கடவுள் பேரை பாருங்களேன், கதவு வாசலுக்குரிய கடவுளா வரும். 2 முகமா, இந்த பக்கமும் பாத்துக்கிறோம், ஃபார்வேர்ட்லயும் பாத்துக்குவாரு, ரிவர்ஸ்லயும் முன்னாலையும் பாத்துக்குவாரு, ஃப்ரண்ட்லயும் பாத்துக்குவாரு, பின்னாலையும் பாத்துக்குவாரு. 2 முகம் இருக்கிறதுனால இப்ப இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் வந்து கடந்த காலத்தையும் பாக்குற மாதிரி இருக்கணும், என்ன தத்துவம், அதே போல வரக்கூடிய காலத்தையும் பாக்குற மாதிரி இருக்கணும். 2 முகம் கொண்ட கடவுள் தான் வந்து இந்த ஜேனஸ் அப்படிங்கிறோம். அவன் அந்த அடிப்படையில அதுக்கு வந்து ஜனவரி அப்படிங்கிற ஒரு பெயரை அதுக்கு கொடுத்துட்டானோ. அதே போல மார்ச், அது வந்து போர் கடவுள், காட் ஆஃப் வார். அது வந்து எப்பவும் போர் வந்தாலும் இந்த கடவுள் வந்து காப்பாத்திடுவார். அத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்படி அவங்க வந்து ஜூனுக்கு அதுக்கு ஒரு கடவுள், ஜூனோ அப்படிங்கிற ஒரு கடவுள். அந்த கடவுள் வந்து பெண் தேவதையாம், பெண்களுக்காக வேண்டி பெண் கடவுள், அது அப்படி காப்பாற்றும். அதே போல மே அப்படிங்கறதும் அதுவும் ஒரு கடவுள் பேர். அது வந்து எதுக்குன்னா இந்த விளைச்சல் அதுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள். அப்ப இந்த பேரை தான் வந்து அந்த ஜனவரி அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டு அதை அவன் வந்து என்ன செய்யறானோ புனிதமாக கருதிக்கிட்டு இருக்கிறானோ. இதுல அவனை சொல்றத பாருங்க, உலகம் உருவாகிறதுக்கு முந்தி, இந்த வான மண்டலத்துக்கு நாம் படைக்கிறதுக்கு முந்தி இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு கேட்டிக் கண்டிஷன்ல, அது குழப்பமான ஒரு நிலையில இருந்துச்சான். அதனால என்ன செய்யறதுன்னா அவுத்து போட்டு ஆடுறதான், குழப்பமா நிக்கிறது வச்சிருக்கிறான். இப்படியே எழுதுறாங்க. நீங்க வந்து இந்த நியூ இயர் பிறந்ததனுடைய வரலாறு நீங்க இணையதளத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால், உலகம் வந்து இந்த வானம் எல்லாம் படைக்கிறதுக்கு முந்தி ஒரு குழப்பமான நிலையில இருந்துச்சான். அந்த இதை நினைவுபடுத்துற மாதிரி தண்ணி போட்டுக்கிறது, புரியுதா? அன்னைக்கு பூரா வந்து தண்ணி போட்டு விபச்சாரம் எல்லா விதமான காரியங்கள்லையும் ஈடுபட்டு இருப்பான். இதுல நம்ம பாய்மார்கள், இங்க நாயவாப்பான்னு ஒரு செய்தான் இருக்கிறான், அவன் வந்து அன்னைக்கு ஏதோ காசு கொடுக்கறானா, இவன் தரித்திரம் பிடிச்சவன், இவனுடைய வீட்லயே ஒரு பெண்ணு ஓடுனா இவனால கண்டுபிடிக்க முடியல, கேவலம் நாரிச்சு மேல பாளையம். அப்ப இந்த மாதிரியான ஆளு இவன் வந்து பறக்கத்துக்குன்னு சொல்லி காசு கொடுக்கறானா, 1 ரூபா கொடுப்பானா, இதை வாங்கிட்டமாக்கு நமக்கு பறக்க தரித்திரம் தான் வரும். பாத்துக்கங்க, இருக்கிற நிலையை விட்டு கீழே போயிடுவீங்க. அந்த பாருங்க, இந்த புத்தாண்டு கொண்டாடுறது அப்படிங்கறத இவன் ஒரு வளமுறையாக வச்சு இதை வந்து பெரிய அளவுல இன்றைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்குள்ள கலாச்சாரம்? ரோமானியர்கள், பின்னால் அதற்கு பின்னால கிறிஸ்தவர்கள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு அப்படியே பின்பற்றுறாங்க. இவர்கள் அன்றைக்கு 12 மணி தாண்டின உடனே சந்தோஷம், பெரிய அளவுல வெடி போடுறது, கச்சேரி, ஆட்டம் பாட்டம் என்று மனிதன் சுய நிலவுல இருக்கிறது கிடையாது. அந்த நாளை நாசமாக்குறது, பாழாக்குறது. இந்த நாள்ல ஒரு மனிதன் கவலை தான் பட வேண்டும், புரிகிறதா? இதுல நம்ம இளைஞர்கள் இவங்க கேக் வாங்கி கொடுக்கறாங்களாம். இந்த ஷேக்கு இவங்க நினைக்கிறது கேக் வாங்கி புத்தாண்டை வந்து அத வாழ்த்துக்கள் மூலமாக பரிமாறிக்கொள்றாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது முஷ்ரிக்கீன்கள் ஒரு மரத்துல ஆயுதத்தை தொங்க போடுவாங்க, இணை வைக்கக்கூடியவர்கள். அவன் அதை பார்த்துட்டு நபி தோழர்கள் அந்த மரத்துக்கிட்ட வரும் பொழுது, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு தாத்தன் வாத்துனுக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு மரத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுங்களேன், நாங்க எங்களுடைய ஆயுதத்தை அதுல தொங்க போட்டு அதன் மூலமாக நாங்க வந்து பரக்கத்து தேடிக்கிறோம் என்பது போன்று சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னடா இது, அல்லாஹ் தூய்மையானவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவங்களுக்கு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் கடவுளை கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பேர் ஆபத்துல இருந்து காப்பாத்தினான். ஒரு கூட்டம் சிலையை பார்த்து வணங்கிட்டு இருக்குது, மூசாட்ட சொல்றாங்க பொம்மையை வாங்கி கேட்கிற மாதிரி, அவங்களுக்கு கடவுள் இருக்குல்ல, அத மாதிரி எங்களுக்கும் கடவுளை கொடுங்க. இந்த கடவுள் தான் உங்களை கடல்ல இருந்து காப்பாத்தினா, ஃபிரௌனுடைய கொடுமையில இருந்து காப்பாத்தினா, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், முட்டா பயக்கலா இருக்கிறீங்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையா சொல்றாங்களே, அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கோட் பண்ணி மேற்கோள் காட்டி சொல்றாங்க, அவங்க கேட்ட மாதிரில இருக்குது, என்ன அவங்களுடைய பாதையை நீங்க பின்பற்றுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பதை நம்ம திருமதியில நாம பார்க்கிறோம். அதனால இந்த கலாச்சாரம் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த செய்தியை தொடர்ந்து தான் சொல்றாங்க. லதத்தபி உன்ன சனன மன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுடைய சமுதாயத்தினுடைய பாதைகளை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிபரம் பி ஷிபர், ஜானுக்கு ஜான், திராம் பி திராம், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன உடனே அவங்க புதர்ல போய் ஒரு உடும்பு நுழைஞ்சு கொண்டார், அதுல கூட நீங்க போய் நுழைவீங்க. அந்த ஒரு கலாச்சாரம் உங்களுக்கு அவ்வளவு அட்ராக்ஷனாக தெரியும். எல்லாமே இன்றைக்கு கல்வித்துறையிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த யூத கலாச்சாரம் தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. பார்க்கிறோமா இல்லையா? அவ அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் அதைத்தான் நீங்க அப்படியே பின்பற்றுவீங்க. அதாவது இப்படி முன்னுண்டானவர்கள் என்று சொன்ன உடனே நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, நீங்கள் யூத கிறிஸ்தவர்களா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற யாரை நான் சொல்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி இப்போது குறிப்பிட்டன, இது புகாரில இடம்பெற்றிருக்கு. இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த பிரமத கலாச்சாரத்தை ஒருபோதுமே நாம பின்பற்ற கூடாது. பின்பற்றினா மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்ப அதனால ஒரு வருடம் நம்மை விட்டு கழிந்தது என்றால் வருத்தம் தான் வர வேண்டும், நமக்கு மகிழ்ச்சி வரக்கூடாது. என்ன அமல நாம செய்திருக்கிறோம், அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்நாள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்தில் அவங்க கத்துறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா அக்ரிஜ்னா, இறைவா இந்த நரகத்தில் இருந்து எங்களை நீ வெளியேற்றி விடு. அந்த நரகத்தில் இருந்து வெளியேற்றுறதுக்கு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்களா, நாமல் சாலிஹன், உலகத்துல போய் நல்ல அமல் செய்யறோம். கைரல்லதி குன்னா நாமல், ஏற்கனவே நாங்க என்ன செய்தோமோ அதற்கு மாற்றமாக நல்ல அமலை நாங்க செய்துட்டு வரோம். இறைவா ஒரு சான்ஸ் கொடு என்று அவர்கள் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்ற பதில பாருங்க. அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உங்களுக்கு உலகத்தில் நான் வாழ்நாள் கொடுத்தேன் இல்லையா, அந்த வாழ்நாள்ல ஒருவன் படிப்பினை பெற்று திருந்துவதற்குரிய அவகாசம் இருந்ததா இல்லையா? அப்படி ஒரு வாழ்நாளை நான் உங்களுக்கு தந்தனா இல்லையா? திருந்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புக்குரிய அத்தனை வாசலை நான் திறந்து வச்சிருந்தல, நீங்க திருந்தி அப்படியே உங்களுடைய பாதையில மாறி சத்தியத்தின் வருவதற்குரிய அவ்வளவு காலத்தை உங்களுக்கு வாழ்நாளை நான் தந்திருந்தேன். அந்த வாழ்நாளை வீணடித்துக் கொண்டு இப்பொழுது நீங்க இந்த நரகத்தை விட்டு எங்களை வெளியேற்று நீங்க கேட்கிறீங்களே, முடியாது. இந்த அவலம் ஏத்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரலையா? பொதுக்கு இந்த வேதனை நீங்கள் அணுவியுங்கள். வமாலில் வாலிமீன மின் நசீர், உங்களை போன்ற பாவிகளுக்கு உதவி புரியக்கூடியவனே கிடையாது அப்படிங்கிறான். அந்த காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. நரகத்துல கடந்து உலகத்துல திரும்ப வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நீங்க பாருங்க. போன வாழ்நாள் திரும்ப வரவே வராது. அதனாலதான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரு நஷ்டத்தை விட்டு தப்புறாங்க? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் ஸபர், ஈமான் கொண்டு நல்லமல் செய்து சத்தியத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் சோதனையை தாங்கிக் கொள்கின்றார்களே, இவர்களை தவிர்த்து மீது எல்லோருமே நஷ்டத்தில் உள்ளவர்கள். அந்த நஷ்டத்தில் உள்ளவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.